ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசன் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மாங்காய் ஊறுகாய் தாங்க போட போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா பஞ்சாபி ஸ்டைலில் போட போகிறோம். நம்ம எந்த மசாலாவும் நம்ம அரைக்க தேவையில்லைங்க. அப்படியே டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் மாங்காய் கட் பண்ணிவிட்டு செஞ்சிடலாங்க. சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. நான் இப்போ அதுக்கு 2 கிலோ மாங்காய் எடுத்துருக்குறேன். இது வேணுன்ற சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க. அவ்வளோதாங்க, மாங்காயெல்லாம் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ தேவையான மசாலா நம்ம போட்டுக்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துக்கலாங்க. 1 கிலோ மாங்காவுக்கு 200 கிராம் உப்பு சேர்க்கணுங்க. நான் 2 கிலோ மாங்காய்ன்றதுனால 400 கிராம் உப்பு சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் அதே மாதிரி 1 கிலோவுக்கு 50 கிராமு, 2 கிலோவுக்கு 100 கிராம் மஞ்சத்தூள் சேர்க்குறேங்க. மாதிரி மிளகாத்தூளும் 100 கிராம் சேர்க்குறேன். அதாவது 1 கிலோவுக்கு 50 கிராம் மிளகாத்தூள், நான் 2 கிலோவுக்கு 100 கிராம் மிளகாத்தூள் சேர்க்குறேங்க. வெந்தயம் பார்த்திங்கன்னா 50 கிராம் சேர்க்குறேன். 1 கிலோவுக்கு 25 கிராம் சேர்க்கணும். கரிஞ்சீரகம் 25 கிராம் 1 கிலோவுக்கு, நான் 2 கிலோவுக்கு 50 கிராம் சேர்க்குறேங்க. அது கூடவே 20 கிராம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேங்க. அது கூடவே 100 கிராம் சோம்பு. பார்த்திங்கன்னா 1 கிலோ மாங்காய்க்குடைய அளவு நான் சொல்லிடுறேங்க. 1 கிலோ மாங்காவுக்கு 200 கிராம் உப்பு, 50 கிராம் மஞ்சத்தூள், 50 கிராம் தனி மிளகாத்தூள், 25 கிராம் வெந்தயம், 25 கிராம் கரிஞ்சீரகம், 50 கிராம் சோம்பு, பெருங்காயத்தூள் 10 கிராமு, உப்பு வந்து 200 கிராம் சேர்த்துக்குங்க. அவ்வளோதாங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாம். லைட்டாக இப்போ எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி விட்டுட்டு பார்த்திங்கன்னா நான் கடுகு எண்ணெய் தாங்க சேர்க்குறேன். கடுகு எண்ணெய் வந்து இப்போ எல்லா மார்க்கெட்லேயும் கிடைக்குது. இப்போ நம்ம வந்து கடுகு எண்ணெயில் செய்யும்போது இது கெட்டு போகாது. இதை காய்ச்சவும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம எண்ணெய் அளவு மட்டும் வந்து அந்த மாங்காய் வந்து எந்த அளவுக்கு முழுகுதோ அந்த அளவுக்கு நம்ம சேர்க்கணுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம அந்த மசாலா கூட பெசரி விடலாம். இப்போ ஊறுகாவில் கையை வைக்கிறேன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க, கெட்டு போகாது. நீங்கள் கையாலே நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாரில் போட்டு வச்சுக்கலாம். இதே மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா பெசரி விடுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே எல்லா எண்ணெயும் ஊற்றிட்டிங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா மசாலா ஒட்டாமல் தனித்தனியாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி பெசரி விட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்திங்கன்னா கரெக்டான இதில் இருக்குங்க. அந்த மசாலா எல்லா இடத்துலையும் ஒன்று சேர பரவி இருக்கும். உப்பு அளவு எப்பயுமே வந்து கரெக்டாக நீங்கள் போட்டிங்கன்னா ஊறுகாய் கெட்டே போகாதுங்க. நல்லா கண்ணாடி பாட்டிலில் போட்டுக்கலாங்க. இல்லைன்னா பீங்காஞ்சாடியில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா கழுவிட்டு நல்லா வெயிலில் வச்சு காய வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம சேர்க்கணும். இப்போ நம்ம இதை போட்டுக்கலாங்க. பாட்டிலில் எல்லாத்தையும் ஒன்று சேர சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா பாட்டிலில் சேர்த்தாச்சு. ஒரு 3/4 அளவுக்கு சேர்த்துக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து இப்போ சேர்த்துக்கலாங்க. இந்த ஊறுகாய் முழுகிற அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்க்கணும். எண்ணெய் சேர்த்தாச்சுங்க. இப்போ மூடி போட்டுடலாம். இது அப்படியே இருக்கட்டும். நீங்கள் எடுத்து போயிட்டு வெயிலில் வச்சு நீங்கள் ஒரு 3 நாளைக்கு வச்சு எடுத்திங்கன்னா அந்த ஊறுகாய் வந்து ஊற அந்த எண்ணெய் வந்து மேலே எழும்பி வரும். அந்த அளவுக்கு நீங்கள் எண்ணெய் தேவை கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் அதோட விட்டுருங்க. இல்லைன்னா கொஞ்சம் எண்ணெயே சேர்த்துட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. எல்லாம் பாருங்கள், ஊறுகாவில் இந்த அளவுக்கு மேலே எண்ணெய் தெரிகிற அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றி வைக்கணும். இது ஊற பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு இந்த கெட்டு போகாது ஊறுகாய் வந்து. இப்போ பார்த்திங்கன்னா இதே மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு ஒரு 3 நாளைக்கு வெயிலில் வச்சு எடுங்க. அவ்வளோதாங்க. இந்த மாங்காய் ஊறுகாய் பிடிச்சிருந்ததுன்னா மண்வாசன் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.